மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் முடிவெடுப்பதற்கு நீதிமன்றங்கள் காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தின் அரசமைப்பு சட்ட அமர்வு தெளிவுபட கூறியுள்ளது. ஆளுநரின் காலதாமதம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவெடுக்காவிட்டால் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் என 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னர் அளித்த தீர்ப்பை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சட்ட அமர்வு நிராகரித்துள்ளது. முன்னதாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மறு நிறைவேற்றம் செய்யப்பட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என காலக்கெடு விதித்திருந்தது. இது தொடர்பாக அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அதிகாரங்கள் என்னென்ன என குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகள் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் அரசமைப்பு சட்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. மசோதாக்கள் விவகாரத்தில் முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதிப்பது அரசமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்ற அரசமைப்பு சட்ட அமர்வு கூறியுள்ளது. அதே நேரம் காலவரையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கோ கிடப்பில் போடுவதற்கோ ஆளுநர்களுக்கு அதிகாரமில்லை எனவும் அவ்வாறு செய்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். ஒப்புதல் அளிக்க விரும்பாத பட்சத்தில் உரிய காரணங்களோடு சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம் எனவும் குறிப்பிட்டுள்ள அரசமைப்பு சட்ட அமர்வு இவை அல்லாது மசோதாவை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு அனுப்பலாம் எனவும் இதை விடுத்து 4வது தேர்வு எதுவும் ஆளுநருக்கு கிடையாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆளுநர்கள் மசோதாக்களை நீண்டகாலம் கிடப்பில் போட்டால் அது தொடர்பாக நீதிமன்றங்கள் பரிசீலனை செய்யலாம் எனவும் அரசமைப்பு அமர்வு கூறியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுதான் மாநிலத்தின் முதன்மையான அதிகார அமைப்பாக இருக்க முடியும் என கூறியுள்ள அரசமைப்பு சட்ட அமர்வு ஆளுநர்கள் மாநில அரசுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நடைமுறைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் விளக்கியுள்ளது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை, கருத்துதான் தெரிவித்திருக்கிறது என கூறிய திமுக MP வில்சன் அந்த கருத்து அரசின் வழக்கை எந்த வகையிலும் பாதிக்காது என விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்பு ஏப்ரல் 2025 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு நாங்க கொடுக்கிற இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஒப்பீனியனை அவங்க எடுத்துக்கலாம், எடுக்காமலையும் போகலாம். ஆகவே இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் உச்சநீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாத போது நிச்சயமாக நாங்கள் பெறப்பட்ட வழக்கில் உள்ள தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக உள்ளது. இன்றைய தேதியில் அது எந்த விதத்திலும் எஃபெக்ட் ஆகாது. ஆகவே இது ஒரு ஒப்பீனியன் தான்.